வணக்கம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை. சனிக்கிழமை இன்னைக்கு நாள் அவ்வளவு சிறப்பாக இல்லை. அதனால் 8 ராசிகளுக்கு நல்லா இல்லை, ஜாக்கிரதை. எந்தெந்த ராசிகளுக்கு நல்லா இருக்குதுங்கிறத இப்போ பார்க்கலாம். சனிக்கிழமை ராகுவுக்கும் உரியது, சனிக்கும் உரியது. சனி ராகு 2 பேரும் சேர்ந்து கும்பத்தில் இருக்கிறாங்க. சார், சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டாருன்னு திருக்கணித பஞ்சாங்கப்படி சொல்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் சனி பகவானால் வர்ற தொல்லை குறைவு, அது உறுதி. ஆமாம். ஏன் இப்போ நீங்கள் திருக்கணிதப்படி மீனத்தில் இருக்கிறார் சனினாலும் குருவோட வீட்டில் இருக்கிறார், கும்பத்தில் இருக்கிறார் சனினாலும் குரு பார்க்குறார். அதனால் ராகுவையும் குரு பார்க்குறார். அதனால் சனி ராகுனுடைய தொல்லை குறைவு, ஆனால் இருக்குது. எப்படி இருக்கிறது இந்த சனிக்கிழமைங்கிறது இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களை 3 நட்சத்திரத்துக்கும் சிறப்பாக இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. 7.5 சனி ஆரம்பிச்சிருச்சா இல்லையா அதை பற்றி யோசிக்க வேணாம். வழிபாடு சொல்கிறோம், செஞ்சுருங்க. இன்னைக்கு நாள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி. ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை வாங்கி கொடுங்க. உளுந்து இருக்கணும் அதில். ஏன்? உளுந்துக்கு தலைவர் ராகு. அதனால் ஆமாம், பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளோதான். ரிஷபராசிக்காரர்களே, சூப்பரான நாள். வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். ராகு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறார், சனியும் 10ஆம் இடத்துல இருக்கிறார், குரு பார்க்கிறார், சந்திரனும் உதவி செய்கிறார். உங்கள் பிரபலமான பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 4, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்களை ஓட விடுறது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. வழிபாடு முக்கியம். ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மிதுனராசிக்கார நேயர்களை, புனர்பூசம், திருவாதிரை, மிருகசீரிடம் 3 பேருக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சந்திராஷ்டமம், அசௌனவம் வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். வழக்கமான வேலைகளை செய்கிறதுலே வம்பு வழக்கு வரும், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை, கோச்சிக்காதீங்க. ஆமாம். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி. ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை வாங்கி கொடுங்க. உளுந்து இருக்கணும் அதில். ஏன்? உளுந்துக்கு தலைவர் ராகு. அதனால் ஆமாம், பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க, அவ்வளோதான். கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்குது. வெற்றி அதிகம், உயர்வு. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமையான இன்னைக்கு விநாயக பெருமாருக்கு தீபம் போட்டுடணும். அதனால் தீபம் போட்டுட்டீங்கன்னா நல்லது. ஏன்? அஷ்டமச்சனி தொல்லை கொஞ்சம் இருக்குது. ராகு அஷ்டமத்தில் இருக்கார். மற்றபடி 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்கள் பிறவி பலமான பெருந்தன்மை, புத்தி சாதுரியம், பேச்சு சாமர்த்தியம் ஜெயிக்கும். வெற்றி. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம். விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்களை ஓட விடுறது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. வழிபாடு முக்கியம். ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. சிம்மராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்கு, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். வெத்து கெத்து வேண்டாம், பணிவு முக்கியம். நல்லா இல்லை. சனி வேற 7ல் இருக்கார், ராகுவும் 7ல் இருக்கார், ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி.
ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி. ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை இட்லி தோசை வாங்கி கொடுங்க. உளுந்து இருக்கணும் அதில். ஏன்? உளுந்துக்கு தலைவர் ராகு. அதனால் ஆமாம், பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், பேச்சு சாமர்த்தியம் குறைவாக இருக்குது. வீண் பேச்சு, தேவையற்ற குழப்பம் இருக்குது. ஜாக்கிரதை. பொறுமை. அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி. ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை இட்லி தோசை வாங்கி கொடுங்க. உளுந்து இருக்கணும் அதில். ஏன்? உளுந்துக்கு தலைவர் ராகு. அதனால் ஆமாம், பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். துலாராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை அதிகம். பொறுமை, நிதானம், ஜாக்கிரதையாக இருக்கணும். பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 4 தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரசவாணியே போற்றி, சங்கரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான புத்தகம் ஞான மாலிகா, கண்ணதாசன் பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மனசு தெளிவாகும். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு. அப்படி நெய் இல்லைன்னா பரவாயில்ல. எள்ளு பருப்பு நெய் கலந்த சோறு இல்லைன்னா நெய்யாவது விட்டுட்டு மீதி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. சிக்கல், வம்பு, வழக்கு அதிகமாக இருக்கிறது. எனவே கவனம். பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு பண்ணணும். அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. அனுஷத்தில் பிறந்தவங்க விநாயகருக்கு தனியே ராத்திரி தீபம் போட்டுருணும். மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி, ராகுவே போற்றி, ரகோத்தமரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு கோயிலில் இருந்து படித்து பாருங்க. காமணி நேரமாவது ஏதாவது ஒரு பகுதி. ஏழை சிறுவர்களுக்கு உளுந்து வடை இட்லி தோசை வாங்கி கொடுங்க. உளுந்து இருக்கணும் அதில். ஏன்? உளுந்துக்கு தலைவர் ராகு. அதனால் ஆமாம், பசுமாட்டுக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. தயவு செய்து விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க வசதிப்பட்ட நேரத்தில். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அவ்வளோதான். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். இன்னைக்கு 4 ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. அதில் ஒன்று உங்களுது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம், பிரமாதமான நாள், முன்னேற்றம், நல்லது. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்களை ஓட விடுறது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி. வழிபாடு முக்கியம். ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி தொல்லை இருக்குது. ராகு 2ஆம் இடத்துல இருக்கார். எனவே கவனம், பொறுமை, நிதானம். வழிபாடு முக்கியம். பதட்டம் வேண்டாம். ஆலோசித்து பண்ணுங்க. எதை பண்ணுறதுனால யோசிச்சு பண்ணுங்க. அனுகூலமான எண் 7 தெற்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரசவாணியே போற்றி, சங்கரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான புத்தகம் ஞான மாலிகா, கண்ணதாசன் பதிப்பகம், சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். மனசு தெளிவாகும். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு. அப்படி நெய் இல்லைன்னா பரவாயில்ல. எள்ளு பருப்பு நெய் கலந்த சோறு இல்லைன்னா நெய்யாவது விட்டுட்டு மீதி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம். உயர்வு உண்டு. நல்லது. அனுகூலமான எண் 2 3 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். சதயத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு ராத்திரியில் தீபம் போடுறது நல்லது. விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. மனசில் சில மந்திரங்களை ஓட விடுறது உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டியை குறைச்சிரும். ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, பூமாதேவியே போற்றி, பாமாதேவியே போற்றி.
வழிபாடு முக்கியம். ஏழை எளியவங்களுக்கு வெள்ளை அல்லது நீல துணி தானமாக கொடுங்க. சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. உளுந்து வடை கொடுக்கலாம் ஏழைகளுக்கு, காக்கைக்கெல்லாம். குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, தப்பிச்சுக்குவீங்க. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. 7.5 சனி, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், வீண் வீம்பு அதிகம். ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அனுகூலமான எண் 2, வடக்கு பச்சை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஓம் சனைச்சரனே போற்றி, சரத்வானே போற்றி, சரசவாணியே போற்றி, சங்கரரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான புத்தகம் ஞான மாலிகா, கண்ணதாசன் பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது. வாங்கி படித்து பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மனசு தெளிவாகும். ஏழைகளுக்கு கருப்பு அல்லது நீல நிற துணி தானமாக கொடுத்துருங்க. எள்ளு நெய் பருப்பு கலந்த சோறு, அப்படி நெய் இல்லைன்னா பரவாயில்ல, எள்ளு பருப்பு நெய் கலந்த சோறு இல்லைன்னா நெய்யாவது விட்டுட்டு மீதி சாதம் ஏழைகளுக்கு கொடுங்க. சிக்கனம் பார்க்காதீங்க, சிரமம் பார்க்காதீங்க. இதெல்லாம் பண்ணினீங்கன்னா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள். அவ்வளோதான். நேயர்களே, இன்றோடு வைகாசி முடிகிறது. ஆணி நாளை பிறக்கிறது. நாளை பகல் 12லிருந்து 4 மணிக்குள்ளே குலதெய்வ கோயிலில் இருக்கணும், வழிபாடு பண்ணணும். முக்கியம். ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணி தரணும். குலதெய்வத்தை நினச்சிக்கணும். உங்களால் போக முடியலன்னா வேறு யாராயாவது போய் வழிபாடு செய்ய சொல்லுங்கள், தீபம் ஏற்ற சொல்லுங்கள். குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. பிற்பகல் 12 to 4 நாங்கள் பௌர்ணமிக்கு போகிறோம், சந்தோஷம். அமாவாசைக்கு போகணும், தமிழ் மாத பிறப்புக்கு 2 கட்டாயம் போகணும். பௌர்ணமி உங்கள் சௌரியம், மறந்துடாதீங்க. சூரியன் நாளை மிதுனத்துக்கு வருகிறார். அதாவது மிதுன ராசிக்கு சூரியன் வருகிறார். அதனால் என்ன, 3 ராசிகளுக்கு 4 ராசிகளுக்கு ரொம்ப நன்மை செய்வார். சிம்மம், கன்னி, இந்த 2 ராசிக்கும் சூப்பராக நன்மை செய்வார். அப்புறம் மேஷம், மகரம், இந்த ராசிகளுக்கு நன்மை செய்வார். அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.